ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்தி ஹாலிவுட். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சலார் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அண்ட் படத்தில் என்ன ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். சலார் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரபாஸும் பிருத்திவிராஜும் ஒரு நல்ல க்ளோஸாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்க. அண்ட் பிரபாஸோட அம்மாவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருது. அதுக்காக பிருத்திவிராஜ் பிரபாஸை வந்து இந்த ஊரை விட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுருவாரு. பிரபாஸ் போகிறப்ப சொல்லிட்டு போவார், எந்த பிரச்சனை வந்தாலும் உனக்காக நான் திரும்ப வருவேன் அப்படின்னு பிருத்திவிராஜ்கிட்ட சொல்லிடுவார். அண்ட் அதுக்கப்புறம் அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம ஸ்ருதிஹாசன் வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வராங்க. அண்ட் அவங்கள நிறைய பேர் கொல்லணும்னு பார்க்குறாங்க. அது நம்ம பிரபாஸ் தான் காப்பாற்றுறாரு அவங்கள. அண்ட் அப்படியே ஸ்டோரி போயிட்டுருக்கு. அந்த ஸ்டோரிக்குள்ளே இன்னொரு ஸ்டோரி வருது. நம்ம பிருத்திவிராஜுக்கு ஒரு உதவி தேவைப்படுது. அதுக்காக திரும்ப பிரபாஸையே பார்க்க போகிறாரு. அதுக்கப்புறம் படத்தில் என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறது அந்த படத்தோட கதையே. படத்தில் ஸ்டோரி வைஸ் எதுவுமே டீட்டெயிலாகவே காமிக்கல கைஸ். எனக்கு சுத்தமாக புரியல. ஏன்னா அங்கே கட் பண்ணி தான் ஸ்டோரியை காமிக்கிறாங்க. மேபி பார்ட் 2ல் தான் டீட்டெயிலாகவே காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த படம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரி புரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் எதுனா இன்ட்ரோல் பிளாக்கும் கிளைமேக்ஸும் தான். ஏன்னா ரெண்டுமே தரமாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போச்சு. அண்ட் செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாகவே போயிட்டு இருந்துச்சு. நீங்கள் கேஜிஎஃப் அளவில் எக்ஸ்பெக்டேஷன் வச்சு படத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றம் தான் கிடைக்கும். ஏன்னா படம் அந்த அளவில் இல்லை, ஒரு ஆவரேஜான ஃபிலிம் தான். ஏன்னா கேஜிஎஃப்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம யாஷ்க்கு பில்டப்லாம் கொடுப்பாங்க. அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபைட் சீக்வன்ஸும் இருக்கும். அது கரெக்டாக யாஷ்க்கும் புரிஞ்சிருக்கும். ஆனால் பிரபாஸ்க்கு இதில் பில்டப்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் ஃபைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு பொருந்தவே இல்லை. ஏன்னா பிரபாஸ்லாம் தொட்டாவே எல்லாம் பறக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஃபைட்டெல்லாம் லென்த்தாகவும் எடுத்து வச்சுருக்காங்க. அது மேபி எல்லாம் அது கம்மி பண்ணியிருக்கலாம். பட் நம்ம பிரபாஸ்க்கு இந்த படம் ஒரு கம்பேக்கான படம் தான். ஏன்னா அவர் பாகுபலிக்கு அப்புறம் எந்த படமே விட்டு கொடுக்கல. ஹை பட்ஜெட் ஃபிலிம்லாம் எடுத்திருந்தாரு. பட் அதெல்லாம் ஃப்ளாப்பாக தான் இருந்தது. நம்ம பிரபாஸ்க்கு ஒரு ஹிட்டான மூவி இது, அதுவும் கம்பேக்கான மூவி. படத்தில் ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு அந்த லெவலில் இல்லை. மேபி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோவலும் கிளைமேக்ஸும் தான். ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இதுவே இதில் மைனஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் நல்லா எடுத்திருக்காங்க. பட் எல்லாம் லென்த் எடுத்திருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா அம்மா சென்டிமெண்ட் இருக்குது, ஃப்ரெண்டோட சென்டிமெண்ட் இருக்குது. ரெண்டுமே செட் ஆகலை. அப்புறம் ஸ்டோரி வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே விட்டு விட்டாக தான் காமிச்சிருக்காங்க. ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. மேபி செகண்ட் பார்ட்டில் எல்லாம் தான் டீட்டெயிலாக காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓவரால் இந்த படம் எப்படி இருக்குது ப்ரோ, தேட்டரில் போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆவரேஜான ஃபிலிம் தான். பட் இருந்தாலுமே நீங்கள் காசு கொடுத்து பார்க்குற அளவுக்கு ஒரு ஒர்த்தான படம் தான். அண்ட் செகண்ட் பார்ட்டுக்கு செம்மையாக லீடிங் கொடுத்துருக்காங்க.